இந்த விவகாரத்துல தாவேகாவினுடைய தலைவர் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறாரா, இன்னும் நடிகராவே இருக்கிறாரா? சரி, இப்போ நான் வந்து அவர் வந்து அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு அப்படின்னு என்னைக்கு நான் சொல்லலை. நான் என்னைக்கா சொல்லியிருக்கேனா? என்கிட்ட இந்த கேள்வி ஏன் வருது இப்போ? இல்ல அவர் என்ன சொல்றாரு, ஒரு இப்ப ஏன் வருதுன்னா வீடியோல இல்ல நான் சொல்றேன், அதுக்கான கருத்தையும் சொல்றேன். ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அதுல இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் என்னங்கிறது எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும் சொல்றாரு. தெரிஞ்சு இது எப்ப வெளியில வரும்? அந்த ஆணையத்திலையும் நீதிமன்றத்துல போய் சொல்லலாமே. இப்ப விஜய் வந்து ஆணையத்துல சொல்ல வேண்டும் என்றால் அது சட்டம்னா அவர் வீட்டுல போய் கைது பண்ணி விசாரிக்கலாம். உங்களை யார் தடுத்துட்டு இருக்கிறா? நாங்க போய் நின்றுட்டு இருக்கிறோமா? தடுக்கிறோமா? நாங்க யாராவது தடுத்துமா? எல்லாமே நீங்களே விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களை யார் சார் தடுத்தா? போய் ஆணையத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வாங்க, கைது பண்ணிட்டு கூட போங்க. உங்களுக்கு என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ சட்ட நடவடிக்கை எடுங்க. யார் வேண்டான்னு சொன்னது? யார் விஜய் இப்ப லீடர் நாங்க சொன்னோமா? விஜய் தான் வந்து வழி நடத்துறாருன்னு சொன்னோமா? ஏங்க நாங்க எதிர்த்து அவரை விஜய்ங்கிறவர் வந்து எங்களுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சி குறித்து அவர் அவதூறான விமர்சனம் வைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் எதிர்த்து அவருக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவங்களை பார்த்து விஜய் அடிச்சுட்டே ஓடிடலாமா எல்லாரும்? இவன் பூரா தப்பிச்சுட்டு போட்டுமா? என்ன சார் நியாயம் இது? என்ன நியாயம் இது? விஜய் மேல குற்றம் இருந்தால் அவரை கைது பண்ணுவதற்கு, அவரை விசாரிப்பதற்கு முழு தகுதியோட அரசாங்கம் இருக்கிறது. அரசாங்கத்தின் மீது இருக்கிற குற்றத்தை விசாரிப்பது யாருங்கிறதான கேள்வி. அதையே விட்டுறீங்களா எல்லாரும் வசதியா? 4 நாள் 5 நாள் உட்காந்து விஜய் தலைவனே கிடையாது, விஜய் ஒரு இது, விஜய் அது, விஜய் இது, விஜய் அப்பா இருக்கட்டப்பா, அரசியல் இருக்கட்டும், எங்களுக்கும் அரசியல் இருக்கு சரியா? நாங்களும் நாளைக்கு விஜய் மறுபடியும் அதை அரசியல் களத்துக்கு வந்தால் வேறு எவனையும் விட நேருக்கு நேராக நின்று நாங்கள் வீழ்த்துவோம். அந்த நேர்மை ஏன் உங்ககிட்ட இல்லைன்னு கேட்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஆள் கிடையாது. முதல்ல எங்களுடைய கட்சி நடத்துகிறோம், நேருக்கு நேராக நாங்கள் மோதி இருக்கிறோம், நேருக்கு வென்று இருக்கிறோம், தோற்று இருக்கிறோம் சரிங்களா? ஆனால் சூழ்ச்சி செஞ்சதில்லை.